The boys. The boys. மச்சான் நம்ம எல்லாம் குணா கோவிலுக்கு போகணுமாடா? போகலாம் வாடா. அதான் கால் குத்திடுச்சு. ஏய் குணா கோவில் வந்துட்டோம்ப்பா. இந்த ஒரு அண்ணன் இருக்காரு, அந்த பேர் என்ன கேட்போம். ஆனால் இந்த குணா கோகைன்னு இருக்குல்ல, முன்னாடி இந்த குணா படத்தில் தானே இங்கே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? இதுக்கு முன்னாடியாப்பா டேவிஸ் கிச்சன், சாத்தானின் அறை அப்படின்னு வெள்ளைக்காரன் வச்சான். ஏன்னா இங்கே 12 பேர் உயிர் செத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கான். ஆனால் இங்கே உண்மையாக பேய் இருக்கும். சரி நான் பார்த்துக்கிறேன். நீ வாடா. என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்கும்னே. அங்கே என்ட்ரன்ஸு சொல்லல, நம்ம டென்ட் இருக்கு. டென்ட் இல்லாக்கப்புறம் கூட வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நடு ராத்திரியில் நம்ம 2வது கல்லை தேடி அந்த உள்ள கல் பக்கத்துலேயே இந்த டென்ட்டை கட்டியிருக்கோம். இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? பயமாக இருக்க. நம்ம 2 பேரும் தான் இங்கே வந்து அவனும் வரமாட்டேன்ட்டாங்க. இங்கே இது வேறு சாத்தான் நிறைந்து வேறு சொல்கிறாங்க. சத்தம் வேறு கேட்குறோம். ஒருவேளை நம்ம கிளி எடுத்துகிட்டு வந்துடுறோம்ல பேக்லேருந்து, அது இருந்து அடிச்சுக்குவோம். நான் எடுத்துட்டேன். சரி இதை பிடி. நானா அது வரமாட்டேங்குதா? வந்துடுவா. இப்படி கூட்டிகிட்டே வரேன். பயமாக இருக்கு. கட்டுவா சரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிற அவசரத்தில் இதை தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கிளியை அந்த பேருக்கும் சாத்தான் நிறையா. நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போயிடலாமா? ரசிக்க சொல்ல முடியாதா? அது இங்கே என்ன அந்த பேய் நம்ம பார்த்து ஆகணும். சும்மா பயப்படுது. டென்ட்டை லாக் பண்ணிருக்கேன். குட்டிமா பாடுறா. என்ன சொல்றது?
இங்கே இன்னும் தட்டிச்சுல. ஆமாண்டா. ஏய் கால்டா மா இதுதானே இதெல்லாம் இருமா. அத்தா சொல்லுறேன் அப்படியே தெரியும். இன்ஜினியரிங் போயிடும் சொல்லிட்டேன். நீ சரியா இருக்குமா போறேன். என்ன இருக்குன்னு தெரியல. என்னமோ தட்டு இருக்குமா? என்ன கூடாதுடா. நல்லா சரி கொலை கொலை வேணாம். சரியா பண்ணல. படிச்சுட்டு பண்ணிட்டு தூங்கிடலாம். டைம் இருக்கு. நான் படிச்சுக்கிறேன். வாடா படுத்துடணும். நான் குட்டிமாவோட படுக்கிறேன். காலை இப்படி வச்சு பாடு. அந்த பேய் காலை இழுத்துட்டு போடா. ஓகேவா? இங்கே ஸ்டே பண்ணிடலாம். அடுத்த பாறை கொஞ்சம்டா இங்கே ஒரு காற்று வரும்டா. அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீ தூங்கு. ஐயா சீக்கிரம் கொடுக்குறா. பேய் வந்தாலும் வந்துடும்டா. இப்போதைக்கு படுத்து தூங்கு. என்னென்ன நடு சமத்தில் எந்திரிச்சிட்டேன்டா. நீயே பிடிச்சியா? எந்திரிச்சிட்டு மணி எத்தனை? என்னடா இப்போ தான் 4:40 மணி. 4:40 எழுந்திரிச்சிட்டேன். என்ன வராதா? தூங்க கூட தட்டுச்சு வேற. வேற இறுக்கி பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டாங்க. இங்கே இருக்குது. பயமாக இருக்குடா. அது இது கற்றுக்குறா. அம்மா வெளியே நான் போகக்கூடாது. சொல்கிறத கேளு. யாரும் பேசுகிறாங்கடா. ஆட்டோ ஓட்டாங்கடா. இங்கிலீஷில் பேசுகிறேன். படுத்துருங்களா? லாக் எந்தர்றா? மணி 8:40 8:20 அடிச்சிடா. எதிரி காலை ஆகிட்டா. இங்கே ஸ்டேட் பண்ணிட்டோம். என்னடா எங்கே இருட்டாக இருக்குது. இங்கே இருந்து அப்போ இங்கே பேய் இருக்குடா. குட்டுமா உனக்கு ஒன்றும் வரல. இருடா நானும் பக்கத்தில் குட்டுமா சொன்னாங்க குட்டுமா. அவங்க வரலன்ட்டாங்கடா. எத்தனை மணிடா? மணி 10.
நான் பார்க்குறேன்டா லாக்கெட் இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப இருட்டாக இருக்குது ஒயிட் கலரில் கலர் லேசாக யாருக்கும் கேட்கணும் காலை மட்டும் தனியாக தெரியுது வர தெரியுதா டென்ட்டு இழுக்குதுடா அவன் சவுண்டு கேட்டுச்சு பார்த்தியா குடும்பம் சத்தம் போடாத கால் மட்டும் அந்த கை மட்டும் அந்த கிட்ட வர மாதிரி இருக்கு ரெண்டு ஜூஸ் வச்சிருந்துச்சுல எங்க மேலே இது மேல இருக்கு கிட்ட டிவிக்கு இப்போ எத்தனை மணிடா 8 காலையில் இப்போ தாண்டா 8:40 ஆயிருக்கு வெளிச்சமாக ஆயிடுச்சா இல்லைம்மா இப்போதைக்கு யாரும் இருக்க மாட்டாங்கடா குட்டிமா கூண்டுலேயே இருக்கட்டும் ஏன் ஆமாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்களா நேற்று ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் அதில் நம்மளுக்கு வேறு எழுதிருச்சா என்னடா நடந்துச்சுல திறக்க முடிஞ்சா தோணுடா சீக்கிரம் போ பார்த்துக்கலாம் போ இல்லை பரா டே நான் ஃபோனு சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வந்தேன்டா இதை வச்சு வெளியே உள்ள போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்டா அது டென்ட்டை குப்பரை கடிச்சிருச்சுடா நான் வச்சுருந்த ஃபோன் உங்க கிடச்சிருச்சு நீ டென்ட்டை லாக் பண்ணு குப்பரை கடிச்சு